ஜக்திக் தோசை விட இனி வர படங்கள் அடுத்தடுத்து லெவலுக்கு போகணும். எங்கட படம் மட்டும் இல்லை, ஈழத்துல இருக்கிற எல்லார படம் போனாதான் எங்களுடைய புலம்பெயர்ல இருக்கிற சனத்துக்கு எங்கட படியாங்க இப்போ மடையம் மாதிரி கதைக்க போடா விளங்குதா. நாங்கள் ஒரு விஷயம் வந்து செய்கிறோம், அது ஒரு வடிவா கதைக்கணும். சரியா? நீங்க சொல்ற தவறு அப்படி சொல்ல முடியாது. அந்த ஒரு காலத்தில் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் நிறைய செய்திருக்கோம். என்னத்தை செய்த நீங்க? நாங்களும் செய்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்துக்குள்ள யோசிக்கிறேன் நினைக்கிறேன். ஈழத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய படம் வரதுக்கு ரெடியாக தான் இருக்கு, நிறைய பேர் ஒர்க் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, ஈழத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் கிடைக்கிறது பெரிய கஷ்டம். இவங்களை நம்பி ஏன்டா நாங்கள் காசு கொடுக்கணும். அமைச்சராக இருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தா அவர்கள், அதோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதன்னையா அவர்களையும் நேர ரெண்டு பேருமே கதைச்சா எப்படி இருக்கும்? கௌரவ பாராளுமன்ற அவர்களே, நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் தயவு செய்து அமைதியாக இருங்கள். நான் என்னத்துக்கு அமைதியா இருக்கும்? இவ கதைக்கிற மாதிரி தான் நானும் கதைப்பேன். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, தயவு செய்து எனக்கு தரப்பட்ட நேரம் 5 நிமிடங்கள். தம்பி, எனக்கு தரப்பட்ட நேரமும் 5 நிமிஷம் தான். அந்த காலத்துல சண்டை இருந்துச்சு, சண்டை கேட்க நிறைய பேர் போவாங்க வெளிநாட்டுக்கு. உண்மையிலேயே கவலையா இருக்குது. ஏன்னா பார்த்தா எங்களோட திரிஞ்ச படியம் வாழ்க்கைங்கிறது ஒரு கொஞ்ச காலம். திரிஞ்ச படியங்கள் எல்லாம் வெளிநாடு ஓடி தப்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் யாரோட பழகிறது, யாரோட இதுன்றது. நிறைய இடங்கள்ல ப்ரோக்ராம் செஞ்சிருக்கேன். ஆனா என்ன சொல்றது, ப்ரோக்ராம்ன்ற வகையில குறைவா தான் இருக்குது. இப்போ கிட்டல கூட இந்தியாவிலேருந்து நிறைய கலைஞர்கள் வந்து அதான என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் நான் கொஞ்சம் கவலைப்பட்டிருக்கேன். ஓகே, இதுல எனக்கு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தந்திருந்தா. வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அது என் இனத்தின் அடையாளம். என் சொந்தவரையே ஆள வைப்போம். தட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு என்னுடைய அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க. அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு, நீங்கள் அனைவரும் அவருக்கு ஓட் போடுவீர்களா? எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கல யோசிக்காருங்க. நீங்க பயணிச்சு கொண்டு இருந்தீங்களா அப்படின்னு சொன்னா சந்தர்ப்பங்களை தேடி வரும். கிட்டத்தட்ட உனக்கு தெரியும், நான் இவ்வளவு காலமா கஷ்டப்பட்டு இருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்த சந்தர்ப்பம் தட்டும். அந்த சந்தர்ப்பத்தை ஹலோ, வணக்கம். சிலோன் ஜோடி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த காணொலியில நண்பர் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மிமிக்ரி கலைஞர் நடிகர் ஆதி அவர்களை தான் சந்திக்க போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நான் நீங்களும் நிறைய தரம் சந்திச்சிருக்கேன். நிறைய தரம் சேனல்லையும் சந்திக்கிறோம், நேரடியாகவும் சந்திக்கிறோம். என்ன அந்த யூடியூப் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாடே என்ன கூப்பிட்டுருவான். எனக்கு நிறைய எந்த யூடியூப்ல நான் போட்டா ஓடாது, எந்த மூஞ்சிய வேற யாரும் போட்டா ஓடுது. அது என்ன மர்மம் ஒன்று தெரியாது. நல்லதானே? எப்படி என்றாலும் ஒரு வகையில நாங்க வெளியில போனா சரிதானே, எல்லாரும் போய் கொண்டிருக்காங்க. சரி, இப்ப நீங்க ஒரு இளைஞர். இப்ப இந்த இளைஞர் என்ற ரீதியில யாழ்ப்பாணம் உங்களோட பார்வையில இப்ப எப்படி இருக்குது? யாழ்ப்பாணம் சரியா வக்கியா இருக்கு. இந்த பாரு கூட ஃபேன் இல்லாம வீடியோ எடுக்க எல்லாமே இருக்குது. இரக்கம் இல்லாத சூரியனா இருக்குது. ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது. வெளியில போனா அவ்வளவு மோசமா இருக்கு. இந்த பாரு இதாலதான் எல்லாம் கனடா போறாங்க போல இருக்கு. அங்க குளிர்ல இருக்கலாம். குளிர் விளையாட்ட முடிய பேயாம இருப்பாங்களா அங்க இருந்து. ஏண்டா வந்தவண்டு. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இப்ப சரியான வெயில் தான், வெளியில போகவே இயலாது. சரி, இப்ப நீங்கள் புத்திகிட்ட மனிதர்லாம் படம் வந்தது ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்ன நினைக்கிறேன், 2021. அதுக்கு பிறகு இப்ப அண்மையில டாக்டிக் டோசன்ற ஒரு திரைப்படம் வந்தது. எங்களுடைய யாழ்ப்பாணத்தில இருந்து யாழ்ப்பாண கலைஞர்களுடைய உருவாக்கத்துல எங்கட ஈழத்திலையும் அதை தாண்டி வெளிநாடுகளிலேயும் வெற்றிகரமாக ஓடிய ஒரு திரைப்படம். அதுல பணியாற்றி உங்களோட அனுபவம் அப்படி இருந்தது? இந்த புத்திகட்ட மனிதர்ல எல்லாம் ஒரு டீமா ஒர்க் பண்ணியிருக்கோம். இதே டீம் தான். இந்த டாக்டிக் டோஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஈழத்து கலைஞர்களை உள்வாங்கி எடுக்கப்பட்ட படமா இருந்திருக்கு. அதுதான் எங்களுடைய நோக்கம். அதாவது இலங்கை ஃபுல்லா இருக்கிற எல்லா கலைஞர்களையும் ஒன்றிணைஞ்சு பயணிச்சாதான் எங்களால பெருசா பயணிக்க முடியும், பெரிய ஒரு உயரத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியல. என்ன பாத்தீங்கன்னா இப்ப இந்தியா பொறுத்த வரைக்குமே படம்ங்கிறது ஒரு இப்ப இல்லாம போய் கொண்டே இருக்குது. அந்த வகையில ஒரு கூட்டா இருந்தா மட்டும்தான் ஒரு பயணத்தை நோக்கி செல்லலாம். எல்லாரோடையும் போய் எனக்கு அதான் விருப்பம். எல்லாரோடையும் வேலை செய்யணும். அந்த டீமோட வேலை செய்யணும், இந்த டீமோட வேலை செய்யணும், அவங்களோட படம் பண்ணணும். எல்லாரோடையும் படம் பண்றதான் இந்த விருப்பம். ஆரம்ப காலத்துல ஒரு மிமிக்ரி கலைஞனா இருந்து அதுக்கு பிறகு புத்திகிட்ட மனிதர்லாம் ஒரு சொல்லா போல இந்த மிமிக்ரி கலைஞர் சொல்ல
நானும் தரிசனம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல 10 2000 வருஷத்துக்கு முதல் ஏறாத மேடியே இல்லைன்னா தரிசனம் தான் எங்களுக்கு அனௌன்ஸ் ஆயிருப்பாரு. வழக்கம் வந்து எனக்கு இந்த அடுத்த வந்து இரவு கிட்டத்தட்ட இரவிரவா ப்ரோக்ராம் செஞ்சிருப்போம். தேர்வா ப்ரோக்ராம் செஞ்சிருப்போம். ஒரு நாள் ஞாபகம் இருக்குதா, பைக்ல காத்து போட்டுது அப்படியே கொண்டு அதெல்லாம் மறந்துருப்பேன். நீ போடா இரவிரவா சரியா ப்ரோக்ராம் எல்லாம் செஞ்சு எந்த எய்மே அப்பா அப்படிதான் இருந்துச்சு. கொஞ்சம் 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 கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே அப்படியே போகணும் அப்படின்னு சொல்லி, இப்போ அதுக்காக நான் வளர்ந்துன்னு சொல்லல, ஒரு எனக்கான ஒரு அடையாளத்தை எடுக்கணும்ன்றதான் என்னுடைய ஆசையா இருந்துச்சு. என்னன்னா நாங்கெல்லாம் திரைப்படத்துல பெரிய ஸ்கிரீன்ல உங்களை பார்க்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பெரிய ஸ்கிரீன்ல ஒரு நல்ல ஒரு படத்துல நடிச்சிருக்கிறாருன்ற ஒரு சந்தோஷம் எங்களை அறியாமலே இருக்கும். அதான் உங்களோட வளர்ச்சியாகவும் நாங்கள் அதை பாக்குறோம். உண்மையாவும் உண்மையா வீடியோன்றதை தாண்டி நீங்க அந்த படத்துல வரைக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். அதோட எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ஸ்கிரீன்ல வாராருன்றது அது ஒரு மிகப்பெரிய இவளெல்லாம் ஸ்கிரீன்ல வாராரு அப்படி இல்ல உங்களுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் பார்த்தா நாங்கள் இதெல்லாம் பாக்குறோம். சரி, இப்ப உங்களோட அடுத்த கட்ட பயணங்கள் எப்படி இருக்குது? இப்ப என்னடாடா இப்ப புத்தியட்ட மனிதரை பொறுத்த வரைக்கும் ஓகே படம் அதை விட டாக்டிக் டோஸ் எல்லா வளத்தாலையும் டெக்னிக்கல் வளத்தாலையும் சரி, சவுண்டுகள் மிக்ஸ் எல்லா வளத்தாலையும் நல்லா இருக்குது. நான் நடிச்சதுக்காக சொல்லல, நல்லா இருக்குது. நிறைய பேர் பார்த்து எல்லாம் சொல்லிட்டேன். இனி அடுத்த கட்டங்கள் அதை விட தாண்டி போய்கொண்டே இருக்கணும். உடனே நிக்கலாது. இந்த 6ஆம் ஆண்டு ஃபாசண்டா 7ஆம் ஆண்டு ஃபாசண்டா அப்படி போய்கொண்டே இருக்கணும். அந்த வகையில வந்து இனி டாக்டிக் டோஸை விட இனி வர படங்கள் அடுத்தடுத்து லெவலுக்கு போகணும். எங்கட படம் மட்டும் இல்ல, ஈழத்துல இருக்கிற எல்லார படம் போனாதான் எங்களுடைய புலம்பெயர்ல இருக்கிற சனத்துக்கு எங்கட படியாங்களை இப்ப நம்பி படத்துக்கு போகலாம் என்ற ஒரு இது ஒன்று இருக்குது. இப்ப இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்திய படம் வந்து எங்களுடைய போய் விழுந்தடிச்சு பாக்குறாங்க தானே, அதே மாதிரி எங்கட படத்தையும் போய் இவங்களோட தான் நல்லா தாண்டா இருக்கும் என்ற ஒரு இதை குழந்தைதம்டா. சரி, அது எங்களை சனத்துல தப்பு சொல்லக்கூடாது. சப்போர்ட் பண்ணல நல்லா இருந்துச்சுன்னா சனம் வந்து பாக்குறதுக்கு ரெடியா தான் இருக்கு. சரி, தரமான படைப்பு கொடுத்தா எல்லாரும் பாக்குறது. இப்ப புத்திகட்ட மனத்தை எல்லாம் அதை தொடர்ந்து டாக்டிக் டோஸ் அதோட சேர்த்து இப்ப எங்களுடைய யாழ்ப்பாண கலைஞர்கள் உருவாக்கிய ஓடிபி என்ற ஒரு திரைப்படமும் அந்த பகடியா கதைப்பம் டீம் அந்த படம் வந்திருந்தது. அதுக்கும் நிறைய பேர் நல்ல வரவேற்பை கொடுத்திருந்தார்கள் தான் சொல்லணும். ஒரு குறிப்பிட்ட டீம்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் மட்டும் திருப்பி படைப்புகளை வெளிவிட்டு கொண்டிருக்கணும். புதிய கலைஞர்கள் உள்ள வரதுல புதிய ஆட்களோட படைப்புகள் வர்றதுன்றது குறைவா இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டதை பொறுத்த வரைக்கும் நிறைய படம் பெயிண்டிங்ல இருக்குது ஈழத்துல. கிட்டத்தட்ட இந்த 2025 கிட்டத்தட்ட 7-8 படம் பெறதுக்கு ரெடியா தான் இருக்கு. உங்களுக்கு தெரியாம இருக்குது தெரியா, எல்லா இடம் ஒர்க் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வர்றதுக்கு ரெடியா தான் இருக்குது. நீங்க சொன்னது நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்துக்குள்ள யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஈழத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய படம் வரதுக்கு ரெடியா தான் இருக்கு. நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்ல, ஈழத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் மாதிரி கிடைக்கிறது பெரிய கஷ்டம். இவங்களை நம்பி ஏன்டா நாங்கள் காசு கொடுக்கணும் என்ற ஒரு இதுல இருக்கிறாங்க. அதுல வந்து ப்ரொடியூசர் மேல தேடி திரிஞ்சு குறிப்பா சொல்லப்போனா நாங்கள் ஒரு மில்லர் ஒரு படம் ஒன்று எடுக்க இருக்கிறாங்க தானே, ஒரு பெரிய பட்ஜெட் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு ப்ரொடியூசர் தாரன்னு சொல்லி கடைசியா அப்படியே தராம போட்டாங்க. அதே மாதிரி தான் எங்களை மாதிரி நிறைய பேர் சாதிக்க நினைக்கிற நிறைய பேருக்கு ப்ரொடியூசர் மாதிரி கிடைக்காம இருக்கு. ப்ரொடியூசர் மாதிரி நம்பிக்கையில வந்து ப்ரொடியூசர் மாதிரி கிடைச்சிது அப்படின்னு சொன்னா நிறைய கலைஞர்கள் இங்க உருவாகிறதுக்கும் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மெயின் பிரச்சனை ப்ரொடியூசர் மாதிரி நம்பி இறங்குறதுக்கு ஒரு தரமே இல்லை. அதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. என்ன காரணத்துக்காக நம்பி முதலீடு இதுவும் இல்லை? என்ன காரணத்துக்காண்டா மெயின் இந்திய சினிமாவை பார்த்து எங்களுடைய சனம் அதிண்ட சுவையை ரசிக்க வலிக்கிட்டாங்க. இன்னொன்று இவங்க படம் எடுப்பாங்களா, இவங்களோட படம் பார்க்குற மாதிரி இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் மக்களுக்கு இருக்குது. அது ரெண்டும் உடைச்சித்தம் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே ப்ரொடியூசர் இவங்களை நம்பி காசு கொடுக்கலாம்டா, இவங்க நல்லா எடுப்பாங்கடா என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா எந்த ப்ரொடியூசரும் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் நான் பார்த்த அளவில் பெரும்பாலும் வெளிநாட்டுக்கு போறாங்களா இருக்கணும். எங்கட நாட்டை விட்டுட்டு ஒரு சில கலைஞர்களை பார்த்தேன். எங்கட நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போயினேன். அப்படி போற பட்சத்துல எங்களோட கலைத்துறையில பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? என்ன மாதிரி கலைத்துறையில இல்லை, எல்லா துறையிலையும் பாதிப்பு வரக்கூடிய இருக்குது. எல்லாருமே இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் பொருளாதார பிரச்சனையில வந்து எல்லாம் வெளிநாடு போறாங்க. வெளிநாடு போயும் அங்க போய் கலைத்துறை வளர இல்லை தானே. இப்போ கனடாவுக்கு போறாங்கண்டா கனடாவில் வந்து படம் ஒரு முடிக்கு நீங்க சொல்ல சரி, பொருளாதார ரீதியா இந்தியா இருந்து நிறைய பேர் போறாங்க, வெளிநாட்டுக்கு போறாங்க, போய் உழைக்கணும் பண்றதுக்காக போறாங்க. நீங்க சொன்ன மாதிரி நிறைய கலைஞர்கள் இல்லாம போய் கொண்டு தான் இருக்காங்க. இது ஒரு பெரிய மைனஸா தான் இருக்குது.
குறிப்பிட்ட ஆக்களையே வச்சு கிரிக்கெட் விளையாடலாதான். இப்போ நல்ல நல்ல கலைஞர்கள் எல்லாம் வெளியில போய் கொண்டு கேட்க அது ஒரு பெரிய கஷ்டமா தான் இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நிறைய கலைஞர்கள் இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்களே கனடா போட்டாங்க. கிட்டத்தட்ட கனடாவுக்கு இந்த நைனாதி போற மாதிரி அப்படி போய் கொண்டே இருக்கிறாங்க. நேற்றைய காய்ச்சி வந்தாலும் நான் இந்த இப்போ நிற்பாங்க கனடாவில்ன்ற மாதிரி இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய மைனஸ் தான் இருக்குது எல்லாருக்கும், கலைத்துறைக்கு மட்டும் இல்லை எல்லா துறைக்கும் ஒரு பெரிய மைனஸ் தான். இப்ப ஊர்ல பார்த்தோம்னு சொன்னாலே இப்ப இளைஞர் தர வழியே பார்க்க கிடைக்காது. அதாவது சண்டைக்கு போவாங்களா அந்த காலத்துல எல்லாம் சண்டை இருந்துச்சு, சண்டை கேட்க நிறைய பேர் போவாங்க வெளிநாட்டுக்கு. உண்மையிலேயே கவலையா இருக்குது. ஏன்னா பார்த்தா எங்களோட திரிஞ்சபடியும் வாழ்க்கைங்கிறது ஒரு கொஞ்ச காலம் திரிஞ்சபடியங்கள் எல்லாம் வெளிநாடு ஓடி தப்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் யாரோட பழகுறது யாரோட இதுன்றது என்னடா இந்த மாதிரி இருக்கு சில. முதல் ஒரு காலத்துல இருந்தது எதென்றாலும் ஒரு படியங்காண்ட ஒரு கொஞ்சம் செட் வந்து நிக்கும், வீட்டுல வந்து நிக்கும். ஆனா இப்ப நாங்கள் ஏதோ தனியே இருக்கிற மாதிரியும் அந்த ஒரு செட்ன்றது இல்லாமே போயிட்டு வெளிநாடு போவாட்டி ஒரு மனசனா மதிக்கிறாங்க இல்ல நீ போயில்லையடா கனடாவுக்கு இந்த மாதிரி பாக்குற அளவுக்கு இருக்குது. பாப்போம் வெளிநாடு போவாட்டி பொம்பளை அந்த மட்டும். சரி, இப்ப நிறைய விஷயங்களை கலைஞ்சிட்டோம். இப்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட மிமிக்ரி கலைஞர் இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில மிமிக்ரி கலைஞர்னு சொன்னா அவர்களுக்குரிய சந்தர்ப்பம் ஒரு மேடைன்றது எப்பவுமே திறந்தபடி இருக்கும். ஆனா என்னை பொறுத்த மட்டும் யாழ்ப்பாணத்திலேயோ இல்லை இலங்கையிலேயோ ஒரு சில மிமிக்ரி கலைஞர்களை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அது ஏன் இப்ப இலங்கையில அதுக்குரிய வாய்ப்பு இருக்கா? அது என்ன மாதிரி? நானும் ப்ரோக்ராம் செஞ்சிருக்கிறேன், நிறைய இடங்கள்ல ப்ரோக்ராம் செஞ்சிருக்கேன். ஆனா என்ன சொல்றேன், ப்ரோக்ராம்ன்ற வகையில குறைவா தான் இருக்குது. இந்தியாவில ஒரு பெரிய ஒரு சனத்தொகையும் இது. இங்க எங்களுடைய பொறுத்த வரைக்கும் இந்தியாவில இருந்து எல்லா ஆக்கள் இருக்கிறாங்க. அது பெரிய கஷ்டமா இருக்கும். சில நேரம் சந்தோஷமா இருக்கும், ஓகே இந்திய கலைஞர்கள் வாரெல்லாம் சந்தோஷமா இருக்கும். சிலது கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கேன், இந்த இதுல நானும் செய்யலாம் தானடா, இந்த இதுல அவனெல்லாம் செய்யறான்டே நானும் செய்யலாம் தானடா. அந்த ஒரு இதுவும் நான் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்து. இப்போ கிட்டல கூட இந்தியாவில இருந்து நிறைய கலைஞர்கள் வந்து அதான என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் நான் கொஞ்சம் கவலைப்பட்டுருக்கேன். ஓகே இதுல எனக்கு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தந்திருந்தா என்னதான் இருந்தாலும் இலங்கையில எவ்வளவு ப்ரோக்ராம் செய்தாலும் இந்தியாவில போய் செஞ்சுட்டு வந்தா தான் அது ஒரு பெருசா பிரேமா இருக்குது. அது ஏன்னு தெரியல, பிரேமா இருக்குது. அந்த வேலை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த இடத்த கொஞ்சம் செஞ்சிருக்கலாம் தானே என்று ஃபீல் பண்ணியிருக்கேன். சந்தர்ப்பம் என்ன கிடைக்கல, வெளியில எனக்கு எந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. அப்ப அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்களும் வெளியில போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது ஒரு எங்களுக்குரிய ஒரு அங்கீகாரம், ஒரு அடையாளமா தான் நாங்க அதை பார்க்க போறோம். சரி, இப்ப ஆதீன குரல்ல பல குரல்களை கொண்டு வர போறோம். இப்ப ஏன்டா அண்மை காலமா தியேட்டர்ல எல்லாமே கில்லி திரைப்படம் ரீரிலீஸ் ஆகி எல்லா திரையரங்களையும் ஓடிக்கொண்டிருக்கு. அதுல வந்து சில பழைய பிரகாஷ்ராஜனால அப்படி இருக்கும். அந்த இதுல கில்லி படம் தான் இப்ப டிக்டாக், பேஸ்புக் எல்லா படத்தையும் போய்கிட்டு. ஓகே, பிரகாஷ்ராஜனை போய் சடுக்கைலாம் கிட்டத்தட்ட அந்த கோழி மேய்க்கிற மாதிரி தான் எடுக்கணும். நான் 18 வருஷத்துக்கு முதல்ல வந்து கில்லி படம் எடுத்தேன்டா. இந்த தனலட்சுமி செல்லம், இந்த தனுஷா என்கிட்ட ஒரு கோடி ரூபாய் எடுத்து போய் விட்டுக்கலாம், என் செல்லத்தை எடுத்துட்டு போனீங்களாப்பா, யாரு சாமி நீ அப்பா நெருப்பா இருந்தாப்பா. ஒரு ஃபேமஸான ஒரு வசனம் இது. இப்ப டிக்டாக்ல பார்க்க சந்தோஷமா இருக்குது, பழைய இதை பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்குது. இப்ப விஜயன்ற டயலாக் அஜித்தும், அஜித்தின் டயலாக் விஜயும் கலைச்சா அப்படி இருக்கும். அப்படியா? இப்ப நான் டயலாக் தெரியும் எனக்கு. ஓகே, விஜய் ஒரு இந்த டயலாக் ஒன்று பேசிப்பார் தானே, மலையனா துப்பாக்கியில, அதை நீ பாப்பா. ஓகே, துப்பாக்கியில ஒரு டயலாக் நினைச்சிட்டேன். सुनो तुम्हारे मालिक ने पूछ आज बोले के मारा गलने के बोले के सोच रहे तूने मेरा हाथ थोड़ा सत्यத்தை கூட डर रहे ना. அதே நேரத்துல இந்த டயலாக் அஜித் பேசியிருக்கான். அண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணா, தெரியல நான் ஓன்னு சொன்னா இவங்க ஒன்று உழுதுடுவாங்க. அண்ணா सुनो तुम्हारे मालिक ने मुझको आज बोले के मारा अண்ணா கொள்ने के पोले के सोच रहे तूने मेरा हाथ थोड़ा सत्यத்தை கூட डर रहे ना. கலெக்டர் இதுல என்ன படம் அது சிட்டிசன் தான் அப்படியே வித்தியாசமா இருக்குமே. விஜய் என்ற டயலாக அஜித் பேசுறது விஜய் கலைச்சிருந்தா அப்படி இருக்கு, ஒரு வித்தியாசமா தான் இருக்குது. சரி, இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு முக்கியமா கேட்கணும்னு ஆசைப்பட்டது, இப்ப இலங்கைக்குள்ளேயே எங்கட தமிழர்களுடைய இலங்கைக்குள்ளேயே ஒவ்வொரு வட்டார மொழிகள் இருக்கு, ஒவ்வொரு பேச்சு வழக்குகள் எல்லாமே இருக்கு. அது ஒவ்வொரு தமிழா இருந்தாலும்
ஒவ்வொருத்தர் கதைக்கிற சொற்களும் அல்லது அந்த ஸ்லாங்கும் வித்தியாசமா இருக்கும். மட்டக்களப்புல ஒரு மாதிரி கதைப்பினம், எங்களுடைய யாழ்ப்பாணத்துல ஒரு மாதிரி கதைப்பினம், மலையகத்துல ஒரு மாதிரி கதைப்பினம், அதோட கொழும்புல இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு விதமா கதைப்பினம். அந்த ஸ்லாங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் இப்ப பார்ப்போம். யாழ்ப்பாணத்தை வந்து குறிப்பிட்ட இது வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான், தப்பா நினைக்க கூடாது. யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் டான்ஸ் எப்படி இருக்கிறீங்க? நல்ல காலம் கண்டு எங்க இருந்த நீங்க இவ்வளோ காலம் பட்டிகளோ பக்கம் போனீங்களா? என்ன மச்சான் என்ன செய்யறது, நல்லா இருக்கீங்களா? இப்போ நாம ஒரு விஷயம் செய்யறதானேடாப்பா, அது நமக்கு பிடிச்சிருந்தா செய்யணும்டா. கீழே அவங்களை என்ன கொமெண்ட் பண்றாங்களா அப்படின்னு பார்த்து கொண்டு இருந்தியா அப்படி சொன்னா நாசமா போயிடும். நாங்கள் இதெல்லாம் கேட்கப்படா விளங்குதா அப்படி பேசியிருப்பாங்க. கொழும்பு பக்கம் போனேன் அப்படின்னு சொன்னா பட்டமாட்ட சொல்லிட்டா பொருள் அம்மா கறிவேலை பார்த்த வச்ச சொல்லி செய்வாங்க. அம்மா சொல்லி வேலையிலேடா படி என்னடா அந்த மாதிரி இருக்கு. அந்த எங்கட தமிழை அப்படி இப்படி இப்படி எல்லாம் போடுற மாதிரி இருக்கும். மலையாளத்தில் வந்து என்ன பண்றீங்க, நல்லா இருக்கிறீங்களா, என்ன சொல்றாங்க. இது எது மதுரை பக்கம் போனீங்களா, என்னல எப்படில இருக்கிற லே போடுவாங்க. கோயம்புத்தூர் பக்கம் என்னங்கண்ணா பேசுறீங்க, நல்லா இருக்கிறீங்களாங்கண்ணா அப்படி இப்படியெல்லாம் போடுவாங்க. மற்றது எந்த பக்கம் போகலாம், சரி ஓகே. இப்ப என்னதான் இருந்தாலும் வேற வேற மொழி வழக்குகள் அப்படி இருந்தாலும் எங்கட தமிழுக்கு இருக்கக்கூடிய அந்த அழகு வடிவு எல்லாமே அது எங்கட தமிழுக்கு தான் இருக்கக்கூடியது. ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு இதுல பேசுறது ஒவ்வொரு இடத்துக்கும் இருக்கக்கூடிய தனியான சிறப்புகள், அதை ஒவ்வொன்றையும் நாங்க ரசிச்சு பார்க்கிறோம். யாழ்ப்பாணத்துல இருக்கிறாங்க நாங்கள் அழகா சொல்றோம். அது மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடியவர்கள், மலையகத்துல, கொழும்புல இருக்கக்கூடிய எல்லாமே எல்லா தமிழும் அழகுதான். நாங்கள் அஜித்தையும் விஜயும் மாறி மாறி அந்த டயலாக்கை கதைக்க வச்சு பார்த்தினாங்க. இப்ப இன்னொரு முயற்சி என்னடா, இப்ப எங்கட தமிழ் அரசியல்வாதிகளோட ஒண்டா சேர்ந்து கதைக்க போவேன். இப்ப எங்கட இலங்கையில இருக்கக்கூடிய தெரியல, ஆனா இதுல இப்ப நேரடியா கதைக்கிற மாதிரி ஒரு முயற்சி ஒன்றை செய்து பார்ப்போம். அமைச்சராக இருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தா அவர்கள், அதோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் ஐயா அவர்களையும் நேர 2 பேருமே கதைச்சா எப்படி இருக்கும்? ஓகே. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, நாங்கள் அன்று ஒரு காலத்தில் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் எவ்வளவு செய்திருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் இப்படித்தான் நான் கதைக்கிறேன், நீங்களும் கதை. கௌரவ பாராளுமன்ற அவர்களே, நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் தயவு செய்து அமைதியாக இருங்கள். நான் என்னத்துக்கு அமைதியா இருக்கும்? இவ கதைக்கிற மாதிரி தான் நானும் கதைப்பேன். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, தயவு செய்து எனக்கு தரப்பட்ட நேரம் 5 நிமிடங்கள். தம்பி, எனக்கு தரப்பட்ட நேரமும் 5 நிமிஷம் தான், சரியா? இவர் கதைக்கிறார்ன்றா நானும் கதைப்பேன். அப்படித்தான் அன்று ஒரு காலத்தில் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் அங்கு செஞ்சிருந்தோம். புட்டம் மாம்பழமும், புட்டம் வாழைப்பழமும், புட்டம் கத்திரிக்காயும், புட்டம் நாங்களும் தான் எல்லாம் தான் செய்து நாங்கள் மக்களுக்கு எல்லாம் செய்துதான் எல்லாம் பொறுமையா இருக்கணும். இன்றைக்கு நான் எது கதைச்சாலும் இப்படித்தான், அது வேற மாதிரி போகும். நான் கொஞ்ச வருஷத்துக்கு பிறகு ஓய்வெடுக்கலாம் என்று இருக்கிறேன். கௌரவ அமைச்சர்களே, நாங்களும் மக்களுக்கு நல்லது செய்து போட்டு ஓய்வெடுக்கலாம் என்று இருக்கிறோம். நானும் போய் எடுக்கலாம். தயவு செய்து ஐயா டக்ளஸ் ஐயா அவர்களையும் நாங்கள் சொன்ன இதை கதைக்க வந்த விஷயம் ஒரு பொழுதுபோக்காக மட்டும் உங்களை ஒரு கலைஞனுடைய பார்வையில எப்படி இருக்கின்றதுக்காக தான் உங்கள் மீது எந்த விதமான ஒன்றுமே சொல்லி இல்ல எதுக்கு முன்னுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் போறது நல்லதானே. சரி, ஒன்றும் செய்யாருங்க ஒன்றுமே செய்யல. நல்லா இருந்தது. இப்ப இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த ஒரு தொடர்பாடல் நல்லா இருந்தது. டக்ளஸையாவும் சிறுந்தனையாவும் கதைச்சதுன்றது அது ஒரு நல்ல ஒரு விஷயம், நல்லா இருந்தது. 2 பேருமே நேரம் வந்து கதைச்ச மாதிரி இருப்பேன். நாங்களாம் நேரம் கதைக்கலுமோ தெரியல, ஆனா நல்லா இருந்தது. இப்ப அடுத்தது இன்னும் ஒரு அரசியல்வாதி, இளைஞர்கள் இருக்கக்கூடிய அரசியல்வாதி ஒன்று அத்தாவுல்லா அவர்களும் மனோ கணேசன் அவர்களையும் மணி ஆகல அதாவுல்லா ஐயா மடையம் மாதிரி கதைக்க போடா விளங்குதா. நாங்கள் ஒரு விஷயம் ஒன்று செய்கிறோம், அது ஒரு வடிவா கதைக்கணும், சரியா? நீங்க சொல்றது அப்படி சொல்ல முடியாது. அந்த ஒரு காலத்தில் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் நிறைய செய்திருக்கோம். என்னத்தை செய்த நீங்க? நாங்களும் செய்திருக்கிறோம்.
நீங்கள் தான் செய்தம் என்றால் நாங்கள் என்ன? நீங்கள் தவறான பார்த்துக்கலாம் வேண்டாம். அந்த ஒரு காலத்தில் எங்களுடைய மக்களுக்காக நிறைய விஷயம் செய்திருக்கோம். அந்த அடிப்படையில் அவர்கள் இவ்வாறு செய்யாவிட்டால் தம்பி மடையம் மாதிரி கதைக்க போடா, விளங்குதா? தவறான பார்த்துக்கிறோம். குடிக்கத்தான் எழுதுறான். ஓகே, ரெண்டு பேர் நல்லா இருந்தது. இது ஒரு திடீரென்று தான் எதிர்ச்சியா நடந்த சம்பவம். இதுக்குன்னு சொல்லிடு. இது ஒரு அனைத்தும் நகைச்சுவைக்காக மற்றவர்களை இழிவுபடுத்துவதும் என்ற அந்த நோக்கம் எதுவும் இல்லை. இல்ல இல்ல, சில பேர் யோசிக்கலாம் நான் என்ன நீ யோசிக்க வைக்கிறாடா. சரி, இப்ப இன்னும் ஒரு சிலரை குரலை பார்க்கலாம். இப்ப அண்மையால இந்தியாவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டு 19ஆம் தேதி தமிழகத்தினுடைய தேர்தல் நடந்தது. அதுல முக்கியமான ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் அதோட மறைந்த முன்னாள் தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் 2 பேருமே நேர சந்திச்சு கதைச்சிருந்தாங்க. நல்லா இருக்குண்ணா. என்ன சொல்றது, எவ்வளவு ஒரு தேச துரோகம். இன்னைக்கு என்னுடைய சின்னத்துல இல்லாட்டி யாருமே பேச முடியாது. மை சின்னம் வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அது என் இனத்தின் அடையாளம். என் சொந்தவரையே ஆள வைப்போம். தட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு என்னுடைய அம்மா பக்கத்துல இருக்கிறாங்க. அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு, நீங்கள் அனைவரும் அவருக்கு ஓட் போடுவீர்களா? மைக் சின்னத்துக்கு ஓட் போடுவீர்களா? சொல்லுங்கள், செய்வீர்களா? அம்மாவே சொல்லித்தா போட சொல்லி, அதுக்கப்புறம் போடுறது போடாத அவங்களோட பிரச்சனை. எவ்வளவு ஒரு கஷ்டம் எங்களுடைய மக்களுக்காக நான் பாடுபடுறேன். லஞ்சம் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் தேடி தேடி ஓட் போடுங்க. என்னுடைய கூட்டத்துக்கு பாடுறேன், ஒரு சாராயம் கொடுக்குறோம்னா, சிக்கன் கொடுக்குறோம்னா வர்றாங்க தானே. என்னுடைய பட்டு தமிழ் பட்டில் வராங்க. அதனால் தயவு செய்து மைக் சின்னத்துக்கு போட் போடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்கள், செய்வீர்களா? அம்மாவே சொல்லித்தேன். இதுக்கப்புறம் நீ என்ன யாருக்கு போட் போட போற? நீ என்னென்ன போடுவ? இலங்கையில இருந்து என்னடா மடையம் மாதிரி காய்க்கிற? நல்ல காலம் இந்த வீடியோவை எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம், தமிழக தேர்தல் முடிஞ்ச அப்புறம் போடுறோம். இல்லாட்டி எதுவும் குழப்பமா இருந்திருக்கு. அம்மாவே கேட்கிறா சிவானுக்காக எடுத்துட்டு அது பிரச்சனையில முடிஞ்சிருக்கு. இதுவுமே நல்லா இருந்தது. சில நேரங்கள்ல கேட்கக்கூடிய விஷயம், இப்ப இந்த மிமிக்ரி செய்யக்கூடிய கலைஞர்கள்லாம் அந்த சில நண்பர்கள் வட்டாரங்கள்ல இந்த பொம்பளை குரல் எல்லாம் எடுத்து கதைச்சு வெரைட்டி பண்ணெடுத்து அப்படியெல்லாம் நடந்த சந்தர்ப்பங்கள் இருக்கு. இல்ல பிராங்க் என்ன சொல்றது, இதற்கு செய்திருக்கிறேன், எங்களுடைய சித்தி ஒரு ஆளுக்கு செய்திருக்கிறேன். கோல் எடுத்து போட்டு சிங்கள பாஷாப சந்தகா ஆங்கியக்க வண்ண தமிழ் மொழியை தொடர்வதற்கு இலக்கம் 2 அழுத்துங்கள். If you want to continue English, press 3. சித்தி ஆமாதான் நமக்கு கொண்டிருக்கிறா. அப்படியெல்லாம் சில விளையாட்டு செஞ்சிருக்கு. அம்பேல இல்ல, சின்ன வயசுல இன்னொன்று நடந்தது. ஸ்கூல்ல தகப்பனை வேற சொன்னது, தகப்பன் ஃப்ரெண்ட் என்ன தகப்பனை வேற சொன்னது. இல்லாட்டி கோல் எடுக்கும் 3 நாள் கிளாஸ் வேற இல்லையா. அப்ப அவனுக்காக நான் போன் எடுத்து கழிச்சு நான் என்னப்பா அந்த பருத்தி வீரல வந்து ஒரு மொழி சொன்ன அந்த கொண்டு தவப்ப மாதிரி போட்டு விட்டான். எந்த பொழியும் காய்ச்சலால வேற இல்லை தம்பி, கொஞ்சம் மன்னிச்சு விடுறீங்க. அவர் சார் நேரம் ஓகே ஓகே அப்படியே விட்டுதான். பெரிய வேலையெல்லாம் செய்திருக்கிறீங்க. சரி, இப்ப நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கதைச்சிட்டோம். இப்ப ஒரு சாதாரணமா ஒரு மேடை கலைஞனா தொடங்கின பயணம், நானும் அதையும் சேர்ந்து ஒரு மேடை கலைஞனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2015-16 அந்த கால பகுதியில தொடங்கி இருப்பேன் நினைக்கிறேன். அப்படி தொடங்கின ஒரு ஒரு மிமிக்ரி கலைஞனா இப்ப சொல்ற ஆதின்னு சொன்னா தெரியும். ஆதி ஒரு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிமிக்ரி கலைஞர். அதோட இப்ப திரைப்படங்கள்லையும் வெற்றிகரமா நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகர்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். நான் அந்த புத்திகட்டம் என்ன டக்டிக் படத்தை பார்த்துட்டு அந்த அதுல ஒரு நடிகர் விஜய் அவர்களுடைய ஒரு சீன் மாதிரி கொண்டு வரும். அந்த வாகனத்துக்கு மேல ஏறி இருந்து காலுக்கு மேல போட்டு அந்த சீன் எல்லாமே எதிர்பார்க்காத ஒரு சீனா இருந்தது. சரி, இப்படியான நிறைய படைப்புகளை நீங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்துல இருந்து எங்களுடைய இல்லத்துல இருந்து கொடுக்கணும்ன்றது எங்களுடைய ஆசை. உங்களை போல ஏனைய கலைஞர்களும் தங்களுடைய திறமையால மேல வரணும், அவர்களுடைய சந்தர்ப்பங்களும் எதிர்காலத்தில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள். எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கல யோசிக்காருங்க.
நீங்கள் பயணிச்சு கொண்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்தர்ப்பங்களை தேடி வரும். கிட்டத்தட்ட உனக்கு தெரியும் நான் இவ்வளோ காலமாக கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்த சந்தர்ப்பம் தட்டும். அந்த சந்தர்ப்பத்தை தவற விடாமல் பிடிச்சிருங்க அந்த சந்தர்ப்பத்தை. அவ்வளோதான் எல்லாருக்கும் சொல்ல முடியும். சரியான சந்தர்ப்பத்தை நாங்க பயன்படுத்திக்கணும். கிடைக்கிற சந்தர்ப்பத்தை எல்லா சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்துங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் அடுத்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு ரெடியா இருக்குது. இந்த பிரபஞ்சமே நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு இடத்த கொண்டு போங்க. அவ்வளவுதான். சரி, நல்ல விஷயங்களை நிறைய விஷயங்களை நாங்கள் இன்றைக்கு கலைச்சிருக்கோம். நிறைய விஷயங்கள் சிரிச்சு கலைச்சிருக்கிறோம். எல்லாமே நகைச்சுவைக்காக மட்டுமே என்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்தை அதுல பதிவு பண்ணிக்கொண்டு நன்றி ஆதி. உங்களுக்கு நன்றி. இது என்ன அப்படிங்கிற 4 வருஷத்தால திருப்பி கூப்பிடுவோம். 4-5 வருஷத்தால. அதனால ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. ஒரு பெரிய 3-4 வருஷம் 2 வருஷத்துக்கு பிறகு தான் கூப்பிடுவாங்க. திருப்ப இனி ஒரு யூடியூப் இனி விட்டுருவாங்க கொஞ்ச நாளையால. 4 வருஷத்தால திருப்ப கூப்பிடுவோம். சரி, நல்ல பொழுது. எவ்வளவு நேரம் கழிச்சது ஒரு எல்லா பிரச்சனையும் வெளியில இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு சிரிச்சிருக்கிறேன். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருக்கிறேன். உண்மையாவே இந்த அரசியல்வாதிகளை ஒன்றா இணைச்சு கதைச்சதுன்றது உண்மையாவே நல்லா இருந்தது. இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி பார்த்துருந்தா எங்களுடைய ஆதிக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க. அதோட இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. அப்பதான் எங்களுடைய ஆதியின் திறமை இன்னும் நிறைய பேருக்கு போகிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். இன்னும் பெரிய மேடைகள் கிடைக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய ஒரு நண்பராகவும் ஒரு ரசிகராகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்றோம். நன்றி ஆதி, உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட நிகழ்வுக்காக வந்ததுக்கு உங்களுக்கு நன்றிகள். ரைட், இவ்வளவுதான் இந்த வீடியோ இருக்க போது. மீண்டும் இன்னொரு அழகான வீடியோல சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெறுகிறோம். நன்றி ஆதி, சந்திப்போம். நன்றி. பஞ்சாயத்து கூட போடுறது போடா, வீடு போடா, போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வெட்டிய பாருங்க, போடா.